திருச்சி சூர்யாவுக்கு எச்சரிக்கை. திருச்சி சூர்யாவுக்கு எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதாவது திருச்சி சிவா என்று அழைக்கப்படுகிற திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர், திமுக ராஜ்யசபா குழு தலைவர் திருச்சி சிவா இவர்களுடைய மகன்தான் திருச்சி சூர்யா. பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இருந்தார். கட்சி பெண் நிர்வாகிகளோடு சில்மிசம் செய்த காரணத்தினால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததால் மீண்டும் சேர்க்கப்பட்டார். தற்பொழுது சவுந்தரராஜன், தமிழிசை சவுந்தரராஜனை மரியாதை குறைவாக பேசியதால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். தற்பொழுது திருச்சி சூர்யா அவர்கள் தன்னிடம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மற்றும் நிர்வாகிகளுடைய ஆடியோ வீடியோ இருப்பதாக கூறி பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சீமான் பேசியதாக, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பேசியதாக பரபரப்பு ஆடியோ ஒன்றை வெளியிட்டு வருகிறார். தன்னிடம் இருப்பதாக பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார். திருச்சி சூர்யா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரே ஒரு எச்சரிக்கை. தாங்கள் வெளியிடுகிற அனைத்து ஆடியோக்களும் மிமிக்ரி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சீமானை போன்று மிமிக்ரி பண்ண வச்சு அதை பதிவு செய்து வெளியிடுறீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பரபரப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சீமானை பற்றி பேசினா தான் தமிழ்நாட்டில் எல்லோரும் ரசிப்பாங்க. சீமானை பற்றி பேசினா தான் தமிழ்நாட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சீமான் தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக உருவாகியிருக்கார். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார், ஒரு அரசியல் நட்சத்திரம். அதனால் சீமான் அன்றைக்கி வந்தவன் போனவன் பூரா பேசிகிட்டு இருப்பான். முந்தி செல்வி ஜெயலலிதாவை திட்டுவாங்க எல்லாரும், ஜெயலலிதா ஜெயலலிதான்னு. அதே மாதிரி இப்போ ஜெயலலிதா கிடையாது. அதனால் சீமான் தான் இருக்காப்புல. ஜெயலலிதாவுக்கு அடுத்து மக்கள் ஆதரவு பெற்ற ஒரே தலைவர் சீமான் தான். ஜெயலலிதா பேச்சை கேட்பாங்க மக்கள் ஒன்று கூடி. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பேச்சுக்கு அப்புறம் இன்றைக்கி பொதுக்கூட்டத்தில் பேச்சை கேட்குறாங்கன்னா சீமானுடைய பேச்சு தான். மு.க. ஸ்டாலின் பேச்சை கேட்குறது கிடையாது. ஏன்னா அவருக்கு பேசவே தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு பேசவே தெரியாது. திருமாவளவன் பேசினா சாதியை பற்றி தான் பேசுவார். வேறு எந்த அரசியல் தலைவர்களுக்கும் பேச தெரியாது மைக்கை பிடிச்சி. இன்றைக்கி மைக்கை பிடிச்சி ஜெயலலிதா மாதிரி கம்பீரமாக பேசக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னா சீமான் தான். ஒரு அட்ராக்டட் தலைவர் யாருன்னா சீமான் தான், கவர்ந்து இழுக்கக்கூடிய தலைவர். அந்த தலைவரை பற்றி பேசினா தான் இன்றைக்கி மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காண்டி நிறைய பேர் இன்றைக்கி சீமானை பேசுகிறாங்க. அதில் திருச்சி சிவா நீங்கள் வீடியோ வெளியிடுறீங்க. நீங்கள் வெளியிடுற அனைத்து ஆடியோக்களும் மிமிக்ரி பண்ண வச்சு, சீமான் மாதிரியே மிமிக்ரி பண்ண வச்சு பதிவு செய்யப்பட்ட ஆடியோக்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்கள் சீமானை பற்றியோ நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பற்றியோ இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணி இப்படி ஆடியோ வெளியிட்டீங்கன்னா உங்களுடைய தகப்பனாரை பற்றி செய்திகள் வெளியிட வேண்டியது வரும். ஏன்னா உங்களுடைய தகப்பனாரை பற்றி தெரியும். ஏர்போர்ட்டில் 2016 ஏர்போர்ட்டில் சசிகலா புஷ்பா பாஜக எம்பிகிட்ட செருப்படி வாங்கினாப்புல. ஏன் செருப்படி வாங்கினாருன்னு தெரியும். உங்கள் அப்பாவுக்கும் சசிகலா புஷ்பாவுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் அம்மா இருக்கும்போதே இது நடந்துச்சு. இன்னும் உங்கள் அப்பாவுக்கு நிறைய பெண்களோட தொடர்புலாம் இருக்குது. இந்த செய்திகள் எல்லாம் பத்திரிக்கையில் போட்டு நாரடிப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதனால் இந்த சீமானை பற்றி சீமான ஆடியோ ஏன்ட்டு இருக்குது, சீமானுடைய வீடியோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். இதெல்லாம் உங்கள் கட்சிக்காரங்கிட்ட வச்சுக்கோங்க. அண்ணாமலைகிட்ட வச்சுக்கோங்க, கேசவ விநாயகத்தில் வச்சுக்கோங்க, ராமசீனிவாசன் வச்சுக்கோங்க, தமிழிசை சவுந்தரராஜன் வச்சுக்கோங்க. மோடியை பற்றி வீடியோ போடுங்க. மோடியை ஏன் கட்டப்பிரமாச்சாரியாக இருக்கார், ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கார், வேறு யாரும் சைடில் சேர்த்து வச்சுருக்காரா மோடி, அதை பற்றி போடுங்க. அண்ணாமலையை பற்றி போடுங்க. அண்ணாமலை யாரை வச்சுருக்காப்புல, எந்த நடிகையை வச்சுருக்காப்புல, அதை பற்றி போடுங்க. தமிழ் தேசிய தலைவர் சீமானை பற்றி அவதூறாக இந்த மாதிரி ஆடியோலாம் வெளியிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் அப்பாவை பற்றி அநாகரிகமாக செய்தியெல்லாம் வெளியிட வேண்டியிருக்கும். எச்சரிக்கை விடுவோம்.